எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 1 அப்புறம் ஆகஸ்ட் 31 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 30 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உர்ஜித் படேல். எல்லா விதமான வானிலை எச்சரிக்கைகளை பெறுவதற்காக தொடங்கப்பட்ட செயலி எது? ஆன்சர் சசேத். 2025ஆம் ஆண்டிற்கான கீரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சு வேணுகோபால். தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சங்கர் ஜிவால். 2025-26ஆம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எத்தனை சதவீதம் கண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7.8%. இந்தியாவின் சந்திராயன் 5 திட்டமானது எந்த நாட்டுடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஜப்பான். நாட்டு மாடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்க மாடுகள் இனப்பெருக்க சட்டம் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு, ஆப்ஷன் பி. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஆடவருக்கான டைமண்ட் லீக் இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடம் பிடித்தார்? ஆன்சர் 2வது இடத்தை பிடித்துள்ளார். கஜகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? ஆன்சர் 103 பதக்கங்கள். மத்திய மாநில அரசுகளின் அதிகாரங்களை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுக்களில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, வர்மா குழு. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹோல் ரிவிஷன் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ் 300 ரூபி. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2க்காக 1000+ கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் கொஷின் உள்ள பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா டாப்பிக்லேயும். அதுக்கான ஃபீஸ் 200 ரூபி. தமிழ்நாடு ஸ்கீம் மட்டும் தனியாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஸ்கீமு அது 150. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் 150. ஸோ இதில் 80 ஸ்கீம் இருக்கும். இங்கே 80 ஸ்கீம் கிட்ட இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் அல்லது கால் பண்ணி கேட்கலாம். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டிற்கான ரமோன் மகசேசே விருது எந்த இந்திய தொண்டு நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எஜுகேட் கேர்ள்ஸ். ஸோ அதாவது ரமோன் மகசேசே விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசியாவின் நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது அந்த அளவுக்கு ஒரு உயரிய விருதாக கருதப்படுது. ஆசிய கண்டத்தில் உள்ள மக்களுக்கு தான் வழங்குறாங்க. ஸோ தன்னார்வலர்கள், தொண்டு சேவைகள் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான், தொண்டுகள் நடத்தக்கூடியவங்களுக்கு தான் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற இந்திய தொண்டு நிறுவனத்துக்கு இப்போ ரமோன் மகசேசே விருது, இந்த வருஷத்துக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஆசியாவின் நோபல் விருது அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. சரி, கவனிங்க. ரமோன் மகசேசே விருதுங்கிறது ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னலமற்ற பொது சேவைகளை வழங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வழங்குறவங்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரமோன் மகசேசே விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க. இந்த வருஷம் இந்த விருது பார்த்தீங்கன்னா இந்திய தொண்டு நிறுவனமான எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் பள்ளி படிப்பை பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இல்லையா பெண் குழந்தைகள், அவங்க அப்புறம் பள்ளிக்கே போகாம கல்வி கற்காதவங்க பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்வி வழங்கணும் அப்படிங்கிற வகையில தான் எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனமானது செயல்பட்டு வருது. ஸோ அதன்படி ரமோன் மகசேசே விருது அந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு, தொண்டு அமைப்புக்கு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு நாட்டை சேர்ந்த ஷாஹினா அலி, இவங்க சுற்றுச்சூழல் மேம்பாட்டு ஆர்வலர். ஸோ இவங்களுக்கும் ரமோன் மகசேசே விருது இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த பிலிப்பைன்ஸ் நாட்டின் ஃப்ளவினோ ஆண்டனியோ, இவங்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. இவங்களுக்கும் இந்த வருஷத்துக்கான ரமோன் மகசேசே விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேருந்து அப்படின்னா அது எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ரீசன்ட் நியூஸ், KS சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருதுகள் 2025 ஆனது இப்போ கார்த்திகை பாண்டியன் வருஷம் TM ரகுராம் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பெண் மொழிபெயர்ப்பு விருது இந்த வருஷம் கீதாஞ்சலிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருது இந்த வருஷம் வர்ஷா தேஷ்பாண்டே என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக MS சுவாமிநாதன் உணவு அமைதி விருதானது அடன்லே என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. தகைசால் தமிழர் விருதானது இப்போ காதர் முஹிதீன் என்பவருக்கு இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி,
ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் எத்தனை ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 6. ஸோ ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 6 நீர்மூழ்கி கப்பல்களானது கட்டப்பட்டிருக்கு. பிரான்ஸோட இணைஞ்சு தான் கட்டியிருப்பாங்க. ஸோ பிரான்ஸோடைய நேவல் குரூப் நிறுவனமும் இந்தியாவுடைய மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனமும் இணைஞ்சுதான் இந்த ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை கட்டியிருக்காங்க. 6 கப்பல்கள். எந்த திட்டத்தின் கீழ்? ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ். இது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட திட்டம். இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு நீர்மூழ்கி கப்பல்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 திட்டங்களை மேற்கொள்ள போவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதுல முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கிகளை கப்பல்களை கட்டுவதற்காக. ஸோ அதன்படி இந்த 3 ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல்களை பார்த்தீங்கன்னா மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டின் நேவல் குரூப்ஸ் நிறுவனமும் இணைந்து கட்டும் வகையில் 36,000 கோடி மதிப்பீட்டில் இந்த முதல் திட்டமானது மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த 2 நிறுவனங்களும் இணைஞ்சு ப்ராஜெக்ட் 75 திட்டத்தில் 6 நீர்மூழ்கி கப்பல்களை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போதான் கொஸ்டின்ல பார்த்தோம். அடுத்து 2வது திட்டம் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்காக முதல் திட்டம் இப்போ பார்த்தோம். 2வது திட்டம் என்ன அப்படின்னா 65,000 கோடி மதிப்பீட்டில் 6 கப்பல்கள் டீசல் மற்றும் எலக்ட்ரிக், டீசல் எரிபொருளையும் இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் எரிபொருளையும் இயங்கக்கூடிய மின்சாரத்திலையும் இயங்கக்கூடிய 6 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் 75 இந்தியா அப்படிங்கிற திட்டமானது மேற்கொள்ளப்படும். இந்த திட்டத்தின் கீழ் தான் இது கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கப்பல் கட்டும் நிறுவனமும் மசாகன் நிறுவனமும் இணைஞ்சு இதை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2வது திட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா பிரான்ஸுக்கு நம்ம இந்தியாவுக்காக ஒரு 26 கடற்படைக்காக ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அது 64,000 கோடி மதிப்பீட்டில் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. ரீசன் நியூஸ் ஐஎன்எஸ் தமால் அப்படிங்கிற கப்பல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் கட்டப்பட்டிருக்கு. ரஷ்யாவில் 2ம் இந்தியாவில் 2ம் கப்பல் கட்டுவதற்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அதன்படி ஐஎன்எஸ் தமால் கப்பல் இது ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல், இதை ரஷ்யா கட்டி இந்தியா கிட்ட வழங்கியிருக்காங்க. ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 2வது போர்க்கப்பல் எது அப்படின்னா உதயகிரி. முதல் போர்க்கப்பல் நீலகிரி. அடுத்து உள்நாட்டிலேயே கட்டப்பட்ட நாட்டின் முதல் டைவிங் ஆதரவு கப்பல் நிஸ்தார், ஐஎன்எஸ் நிஸ்தார். அஜய் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலானது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், அதாவது கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டிருக்கு. உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட 2வது மாசு கட்டுப்பாட்டு கப்பலோட பேர் என்ன அப்படின்னா சமுத்திர பிரசேத். 3வது கேள்வி, தமிழக காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெங்கடராமன். ஸோ இப்போ தமிழக காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக ஏற்கனவே சங்கர் ஜிவால் இருந்திருப்பாரு, அவர் ஓய்வு பெற்றுறாரு. ஸோ அதை அடுத்து வெங்கடராமன் பொறுப்பு தலைவர், அதாவது தற்காலிகமாக அடுத்த நிரந்தர டிஜிபி அப்பாயிண்ட் பண்ற வரைக்கும் இவர் தற்காலிகமாக பொறுப்பு டிஜிபியா இருப்பாரு வெங்கடராமன். சரி கவனிங்க, இப்போ காவல்துறையின் நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கடராமன் இப்போ காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பு டிஜிபியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல இருந்தவர் யாரு? சங்கர் ஜிவால். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்கடராமன் தமிழக காவல்துறையுடைய 32வது சட்ட ஒழுங்கு டிஜிபி. இவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். ரீசன் நியூஸ் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்துறை தலைவர் யாருன்னா சிடி செல்வம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படையுடைய கூடுதல் தலைமை இயக்குநராக தமிழ்நாட்டை சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையராக விபிஆர் இளம்பரதி மற்றும் எம் நடேசன் ஆகியோர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4வது கேள்வி, குடிமைப்பணி தேர்வில் இறுதிக்கட்ட தகுதி பட்டியலில் இடம்பெறாத மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட வலைதளம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரதீபா சேது அப்படிங்கிற வலைதளத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அதுக்கடுத்து இன்டர்வியூ இருக்கும். இந்த 3லையுமே தேர்ச்சி பெற்று அந்த கடைசி ஃபைனல் லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபைனல் லிஸ்ட்ல வராத அந்த தேர்வர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் பிரதீபா சேது அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த பிரதீபா சேதுல பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களே தேர்வர்கள், அவங்களுடைய நேம், அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதை தனியார் நிறுவனங்கள் பார்த்து அவங்களுக்கு எந்த ஃபீல்டு சம்மந்தமாக தேவைப்படுதோ அந்த நபரை சூஸ் பண்ணி வேலைக்கு பணியமர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற வகையில் தான் பிரதீபா சேது அப்படிங்கிற ஒரு இணையதளமானது இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, மன் கி பாத்னா என்ன? பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில மன் கி பாத் அப்படிங்கிற மனதின் குரல் அப்படிங்கிற வானொலி நிகழ்ச்சியில உரையாற்றிட்டு வராது. இப்போ ஆகஸ்ட் 31 அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில உரையாற்றி இருக்காரு.
ஸோ அதில் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் புல்வாமா விளையாட்டு அரங்கத்தில் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா பகலிரவு கிரிக்கெட் போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு அந்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச அளவில். அடுத்து நம்ம நாட்டின் முதல் முறையாக கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது எங்கே நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய டால் ஏரியில் நடத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் குடிமை பணி தேர்வு யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஃபைனல் வரைக்கும் வந்து அந்த லாஸ்ட் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் இடம்பெறாத தேர்வர்களுக்காக இப்போ பிரதீபா சேது வலைதளம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுடைய விவரங்கள், என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதை தனியார் நிறுவனங்கள் அந்த போர்ட்டலில் போய் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆட்கள் தேவைப்படுதோ அவங்கள வந்து சூஸ் பண்ணி பணியமர்த்தி கொள்ளலாம். அதுக்காக பிரதீபா சேது வலைதளம். அடுத்து விஸ்வகர்மா ஜெயந்தி வர செப்டம்பர் 7ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அடுத்து இத்தாலியில் பார்த்தீங்கன்னா கேம்போ ரோடாண்டோ அப்படிங்கிற ஒரு சிட்டியில் மகரிஷி வால்மீகியுடைய சிலையானது நிறுவப்பட்டிருக்கு. கனடாவில் மிஷிஷாகா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஸ்ரீராமனுடைய 51 அடி உயர சிலையானது நிறுவப்பட்டிருக்கு. ரஷ்யாவில் விளாடிவோஸ்டாக் நகரத்தில் ராமாயண கருத்துக்கள் தொடர்பாக ஓவிய கண்காட்சியானது நடத்தப்பட்டிருக்கு. இதெல்லாமே பிரதமர் மோடி வந்து பேசியிருப்பாங்க. அதில் ரீசன் நியூஸ், இப்போ எல்லா விதமான வானிலை சம்பந்தமான எச்சரிக்கைகளை வழங்குறதுக்காக சஷேத் அப்படிங்கிற செயலியானது அறிமுகப்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்கன்னா மீன் எங்கே அதிகமாக இருக்கும், இப்போ திடீர்னு ஏதாவது வானிலை சம்பந்தமான விஷயங்கள் வருதுன்னா அதுக்கு எச்சரிக்கை அளிக்கிறதுக்கான அந்த தகவல்கள் இதெல்லாமே பெறுவதற்காக சமுத்ரா செயலியானது பெருங்கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையத்தினால தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் ஒருங்கிணைந்த வெள்ள முன்னறிவு தளம் எது அப்படின்னா சி ஃப்ளட். ரயில்வேல உள்ள அனைத்து சேவைகளையும் டிக்கெட் முன்பதிவுலேருந்து எல்லா சேவைகளையும் நீங்கள் பெறுவதற்காக ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரயில்வே. தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிற வகையில் ஈஸியா நெட் அப்படிங்கிற ஒரு செயலியை அறிமுகப்படுத்துகிறாங்க தேர்தல் ஆணையம். யூவின் செயலி, அதாவது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி விவரங்களை பதிவு செய்வதற்காக யூவின் செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, திறன் இயக்கம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது? ஆன்சர் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. ஸோ திறன் இயக்கம், திறன் அப்படின்னா அதோட ஃபில் ஃபார்ம் என்ன? டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரிமிடியேஷன் அகாடமிக் நர்ச்சரிங், அதான் வந்து திறன் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். 6 to 9th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக 19 கோடி ரூபாய் செலவில் இந்த இயக்கமானது மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போது 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையாக எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், இந்த மேக்ஸில் வந்து இவ்வளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்கு இல்லையா. 6th ஸ்டாண்டர்ட்னா இந்த மாணவருக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கணும், 8th ஸ்டாண்டர்ட்னா இவருக்கு இவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தெரியாத மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த லெவல் எட்டாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தனியாக அவங்களுக்கு பயிற்சி வழங்குறது, அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தி அதை அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த திறன் இயக்கம். ஸோ மொழிப்பாட மற்றும் கணித திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த திறன் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ திறன் மாணவர்கள் அப்படின்னா யாருன்னா, இப்போது ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க ஸ்கூலில் படிக்கக்கூடிய 6th to 9th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அவங்களுடைய கற்றலோட திறனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு திறன் தேர்வு நடத்தப்படும். அதில் 80% குறைவான மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து தனியாக ஒரு வகுப்பறைக்கு அனுப்பப்படுவாங்க. அவங்களுக்குன்னு தனி வகுப்பறை இருக்கும், அங்கே கிளாஸ் நடத்துவாங்க, மறுபடியும் எக்ஸாம் நடத்துவாங்க. அதில் மார்க் நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்கள ஆக்சுவல் கிளாஸ் ஏற்கனவே இருந்திருப்பாங்களே வகுப்பறை, அங்கே வந்து மறுபடியும் அனுப்பப்படுவாங்க. ஸோ அவங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க 8th ஸ்டாண்டர்ட்னா அதுக்கான தகுதி இருக்கணும், அதாவது தகுதின்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்காக இந்த திட்டமானது தொடங்கியிருக்காங்க. ஸோ தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணிதம் ஆகிய 3 பாடங்கள்லையுமே அடிப்படை அறிவை வளர்ப்பதற்காக அவங்களுக்கு பாட புத்தகமானது வழங்கப்படுது திறன் மாணவர்களுக்கு. ஸோ 19 கோடியில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. 6வது கேள்வி, ஜன்தன் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி, 2014 தான் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காவது வந்து வங்கி கணக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ எந்த ஸ்கீமாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம தமிழ்நாட்டு ஸ்கீமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நிதி உதவி இல்லைன்னா காப்பீட்டு தொகை வழங்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது? பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப
முக்கியமாக தேவைப்படுது. ஸோ அதுக்காக 0 பேலன்ஸில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் தான் ஜன்தன் திட்டம் 2014 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ 28 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த ஸ்கீம் வந்து ரிசர்வ் வங்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒரு வங்கி கணக்கு இருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் 55 கோடி வங்கி கணக்குகளானது தொடங்கப்பட்டிருக்கு. பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு சேவிங்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் ஓய்வூதியம் பெறணும், காப்பீடு பெறணும், அடுத்து கடன் பெறணும், பிற சேவைகளை வழங்குறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த வங்கி கணக்குன்னு இருக்கு. இப்போ ஒருத்தவங்க கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், வங்கியில் கடன் போய் வாங்கணும்னா. ஸோ அந்த மாதிரி இப்போ பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜன்தன் திட்டம். 7வது கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு வந்து இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஸோ இந்தியா தான் நெக்ஸ்ட் இயர் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கான தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. ஸோ 2026 பிரிக்ஸுக்கான தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கு. ஸோ இப்போ 2023 தென்னாப்பிரிக்கா தலைமையில் 15வது பிரிக்ஸ் மாநாடு நடந்துச்சு. அடுத்து 2024 16வது பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் கசானில் நடந்துச்சு. இந்த வருஷம் 17வது பிரிக்ஸ் மாநாடு ரியோ டி ஜெனிரோல நடந்தது. பிரிக்ஸ் வந்து 2009 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஷாங்காயில் இருக்கு, இந்தியாவில் ஷாங்காயில். பிரிக்ஸ்ல மொத்தமா 10 நாடுகள் இருக்கு. அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து ஜனவரி 2024 வந்து ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் பிரிக்ஸ்ல இணைஞ்சிருக்கும். லாஸ்டா 10வது நாடாக 2025 இந்தோனேஷியா இணைஞ்சிருப்பாங்க. மொத்தமா 10 நாடுகள் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கு. அமைதி, பாதுகாப்பு, வளர்ச்சி, ஒத்துழைப்பை மேம்படுத்துறதுக்காக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு தொடங்கப்பட்டது. அடுத்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. இப்போ ரீசெண்டாக தான் சீனால தியான்சன் அப்படிங்கிற நகரத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய 25வது மாநாடு நடந்திருக்கும். ஸோ இது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2001 ஜூன் மாதம் 15ஆம் தேதி. ஹெட் குவார்ட்டர் வந்து சீனால பெய்ஜிங்ல இருக்கு. 2017 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல இணைஞ்சிருக்கும். இதுலயுமே 10 உறுப்பு நாடுகள் இருக்கு. அது என்னன்னா சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் ஈரான், பெலாரஸ். இந்த 10 நாடுகள் இங்க எதுல இருக்கு? ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல உறுப்பு நாடுகளாக இருக்கு. 8வது கேள்வி, பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை டேஷ் பதக்கம் வென்றது. ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கல பதக்கம். ஸோ இந்த வருஷம் பிரான்சில் நடைபெற்ற பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்களான சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி மற்றும் ஷிராக் ஷெட்டி இவங்க 2 பேர் அடங்கிய அணியானது ஆடவர் இரட்டை பிரிவில் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் ஏற்கனவே இவங்க 2022 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. 9வது கேள்வி, அமெரிக்காவில் நடைபெற உள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் எந்த நாட்டு அதிபர் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலஸ்தீன அதிபர். ஸோ இப்போ போர் நடக்குது இல்லையா, காசா, பாலஸ்தீனத்துடைய ஒரு பகுதியான காசால தான் இஸ்ரேல் வந்து போர் தொடுத்திருக்காங்க. காசால பார்த்தீங்கன்னா ஹமாஸ் மீது தான் இந்த போரே. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு காசாவை சேர்ந்த ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க. 1200 பேர் அதில் உயிரிழந்திருப்பாங்க. சில பேரை அவங்க பனை கைதிகளாகவும் அழைத்து சென்றிருப்பாங்க இந்த ஹமாஸ். அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து போரை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் போர் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கிடையில இப்போ அமெரிக்காவில் நடக்க போற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பாலஸ்தீன அதிபர் வந்து பங்கேற்கிறதுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருக்கு. ஸோ இந்த கூட்டமானது இப்போ நெக்ஸ்ட் மந்த், அதாவது இந்த மந்த் செப்டம்பர்ல அமெரிக்கால நியூயார்க்ல நடக்க போகுது. அதுல பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் பங்கேற்கிறதுக்கு இப்போ தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா. 10வது கேள்வி, தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செப்டம்பர் 1 முதல் 7 வரை, அதாவது ஃபர்ஸ்ட் வீக். செப்டம்பர் மந்தோடைய முதல் வாரம் தான் தேசிய ஊட்டச்சத்து வாரமாக நம்ம ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம், இந்த முழு மாதமே பார்த்தீங்கன்னா தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் செப்டம்பர். ஸோ இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் தீம் வந்து ஈட் ரைட் ஃபார் பெட்டர் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரத்துக்கான தீம். அடுத்து ஷார்ட் நியூஸ், அமெரிக்க சுங்கத்துறை பார்த்தீங்கன்னா இப்போ புதிய விதிகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தெளிவு இல்லாததுனால இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய அனைத்து அஞ்சல் சேவைகளையும் இந்தியா வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க, மறு அறிவிப்பு வர வரைக்கும். அடுத்து பூடான் தலைநகரான திம்புல வந்து U17 தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டி நடந்திருக்கு. அதில் நம்ம இந்தியா சாம்பியனாக இருக்கு.
ஆசிய துப்பாக்கிச்சுடுதல் போட்டி கஜகஸ்தான்ல ஷிம்கென் நகரத்தில் நடைபெற்றது. அதுல பாத்தீங்கன்னா சீனியர் ஜூனியர் பிரிவுல 50 தங்கப்பதக்கத்தை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. தமிழக சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் தமிழகம் முழுக்க நீர்நிலை, பறவை சரணாலயம், அப்புறம் விலங்குகள் பாதுகாப்பு காப்பகங்கள்னு சொல்லிட்டு ஒரு 21 இடங்கள்ல பாத்தீங்கன்னா தூய்மை இயக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக் கழிவுகளை நீக்கிறதுக்காக தூய்மை இயக்கம். அடுத்து பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் வகையில பல நாடுகளுடைய பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதிச்சிருக்காங்க. இந்தியா மீது 50%, அதே மாதிரி பிரேசில் 50% சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஸோ இந்த வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றமானது தீர்ப்பளிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஏமன் தலைநகரான சனால பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல ஹூதி கிளர்ச்சி குழுவுடைய தலைமையிலான அரசுடைய பிரதமரான அகமது அல் ரஹாவி பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய புதிய வரி விதிப்புனால தமிழ்நாட்டுல ஜவுளித்துறை, அப்புறம் ஆட்டோ உதிரி பாகங்கள் உற்பத்தி, கடல்சார் பொருட்கள், காலனி உற்பத்தி இதெல்லாமே பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்தியா மீது 50% வரி விதிச்சிருக்காங்க. பிரேசில் மீது 50%, சீனா மீது 30%, தைவான் மீது 20%, வியட்நாம் மீது 20%, தாய்லாந்து மீது 19% சொல்லிட்டு வரி விதிச்சிருக்காங்க. அடுத்து மிசோரம்ல 8000 கோடியில 52 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டதுக்கு அதை பிரதமர் மோடி திறந்து வைக்க போறாங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரூப் 2க்காக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் 300 ரூபி. அதே மாதிரி பிசி டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் 400 ரூபி. அடுத்து 1000+ கொஸ்டின்ஸ் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் குரூப் 2க்காக. அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபி. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்கீம் மட்டும் உள்ள பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம், அது 150. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் உள்ள பிடிஎஃப் இருக்கு, அது 150. ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரி, ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருது எந்த இந்திய தொண்டு நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எஜுகேட் கேர்ள்ஸ். ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் எத்தனை ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6. தமிழக சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெங்கடராமன். குடிமைப்பணி தேர்வில் இறுதிக்கட்ட தகுதி பட்டியலில் இடம்பெறாத மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட வலைதளம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரதீபா சேது. திறன் இயக்கம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது? ஆன்சர் 6 முதல் 9. ஜன்தன் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு. 7வது கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக்ஷெட்டி இணை டேஷ் பதக்கம் வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கல பதக்கம். அமெரிக்காவில் நடைபெற உள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் எந்த நாட்டு அதிபர் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலஸ்தீன அதிபர். தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 1 முதல் 7 வரை. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.